நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் நாம் எதற்காக கூடி வந்திருக்கிறோம்? ஏசப்பா சிலுவையில் மரித்த நாளை நினைவு கூறும்படிக்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். எதற்காக ஏசப்பா சிலுவையில் மரித்தார் அப்படின்ற ஒரு சின்ன காரணத்தை சொல்லிவிட்டு நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். தேவன் என்ன பண்ணார்? 5 நாட்களும் 5 காரியங்களை செய்து முடித்தார். வானம் பூமி எல்லாவற்றையும் என்ன பண்ணார்? இயற்கை சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் படைத்தார். படைத்துட்டு கடைசி 6வது நாள் மனிதனை படைத்தார். அந்த மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு ஏற்ற துணையை ஒன்று என்ன பண்ணுறாரு? படைத்தார். படைத்துட்டு தேவன் தனக்கே கீழ்ப்படிந்து தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்? மனுஷனை படைத்தார். ஆனால் சர்ப்பமானது என்ன பண்ணுது? பிசாசு வஞ்சித்து அவங்கள தேவனுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு என்ன பண்ணிட்டு அதனால் தேவன் கோபப்பட்டு என்ன பண்ணார்? அவங்கள ஏதோன் தோட்டத்தில் வைத்திருந்தார். அதை விட்டு என்ன பண்ணிட்டார்? அவங்கள வெளியில் அனுப்பிட்டார். அப்போ மேலும் மேலும் என்ன பண்ணுச்சு? பாவம் மனிதர்கள் மூலமாக பெருகி கொண்டே போனது. அவரும் நிறைய ஊழியக்காரர்களை நியமித்து அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? மனம் திரும்பிடுவாங்க, தன்னுடைய பிள்ளைகளாக மாறிடுவாங்க ஜனங்கன்னு சொல்லி என்ன பண்ணார்? அவரும் எவ்வளவோ போராடினார். ஆனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கடைசியாக அவர் என்ன பண்ணார்? விலங்குகளை அதனுடைய ரத்தத்தை சிந்தினா மனுஷர்கள் செய்த பாவம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லி பழைய ஏற்பாடுகளில் எவ்வளவோ பிரயாசப்பட்டாங்க. ஆனாலும் எதுவுமே என்ன பண்ணல, சரி வரல. அப்போ தேவனிடத்திலிருந்து மனிதன் பிரிந்து போயிருக்கிறான். எதனால்? பாவத்தினால, கீழ்ப்படியாமையினால். அப்போ 2 பேரும் ஒன்றா இணையணும். தேவனும் மனிதனும் ஒன்றா இணையணுன்றதுக்காகத்தான் தேவன் தன் சொந்த குமாரனை என்ன பண்ணார்? இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டால் ஒழிய தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு என்ன பண்ணாது? உறவு வராது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்? தன் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு என்ன பண்ணார்? தேவன் அனுப்பினார். அனுப்பி எதற்காக அனுப்பினார்? தன் சொந்த குமாரனுடைய ரத்தம் என்ன பண்ணோம்? இந்த பூமியில் இருக்கிற மக்களுடைய சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கணும்னு சொல்லித்தான் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு என்ன பண்ணார்? தேவன் அனுப்பினார். அப்படி அனுப்பின பட்சத்தில் தான் தேவன் என்ன பண்ணார்? 33 வருடங்கள் ஏசப்பா இந்த பூமியில் வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்து தேவனுடைய சித்தத்தினுடைய முடிவையும் அவர் என்ன பண்ணார்? செய்தார். அதனுடைய காரணமாக தான் ஏசப்பா என்ன பண்ணார்? சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ தேவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டால் ஒழிய மனுஷனுடைய பாவத்தை என்ன பண்ண முடியாது? நிவர்த்தி செய்ய முடியாது. அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் தேவகுமாரனே தன்னுடைய சொந்த ரத்தத்தை என்ன பண்ணார்? இந்த பூமியில் சிந்தும்படிக்கு தேவன் அனுப்பினார். அந்த காரியம் நிறைவேறினது தான் குட் ஃப்ரைடே. என்னது? புனித வெள்ளியாக நம்ம என்ன பண்ணுறோம்? கொண்டாடுறோம். அதாவது ஏசப்பா இந்த பூமியில் ரத்தம் சிந்தலைன்னா நாம் பாவமான மனுஷர்களாக வாழ்ந்திருப்போம். தேவனிடத்தில் நம்ம சேராது இருந்திருப்போம். தேவனுடைய சித்தத்தை நம்மளால் செய்ய முடியாது. தேவனுக்காக நம்மளால் வாழ முடியாது. அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டால் ஒழிய நம்ம தேவ பிள்ளைகளாக என்ன பண்ணியிருக்கிறோம்? மாறி இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, பரலோகத்துக்கு செல்கிறதுக்கு ஒரே வழி என்னது? அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டால் ஒழிய தான். அதனால தான் இந்த நாளை நாம் என்ன பண்ணுறோம்? நினைவு கூறுகிறோம். அப்போ நமக்காக அவர் எப்பயே என்ன பண்ணிட்டார்? 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே சிலுவைப்பாடு பட்டுட்டார், ரத்தம் சிந்திட்டார். ஒவ்வொரு வருஷமும் அதை நினைவு கூறும்படிக்கு தான் இந்த நாளை நம்ம என்ன பண்ணுறோம்? கொண்டாடுகிறோம். அப்போ நம்ம எதற்காக இந்த நாளை கொண்டாடுகிறோம்? தேவனுடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்ட இந்த நல்ல நாளுக்கை நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த நாளை நம்ம என்ன பண்ணுறோம்? கொண்டாடி வருகிறோம். அப்போ தேவன் நமக்காக ரத்தம் சிந்தினது தவறா சரியா? பேதுரு சொன்னார்ல, ஏன் ஆண்டவரே நீங்கள் இப்படியெல்லாம் ஆகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பால போ சாத்தானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? தேவன் சொன்னாரா இல்லையா? அவருடைய சித்தம், தேவனுடைய சித்தம் இந்த பூமியில் நிறைவேறும்படிக்கு தான் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் அவர் கூடயே இருந்த சீசன் என்ன பண்ணார்? நீங்கள் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் இதுக்கெல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? அவருக்கு நல்லது சொல்கிற மாதிரியே சொல்லி என்ன பண்ணுறாரு? அவர்கிட்ட பேசுகிறார். அது தேவ சித்தம் நிறைவேறணும்னு சொல்லித்தான் பூமிக்கு வந்திருக்கிறார். ஆனால் தேவ சித்தம் நிறைவேறக்கூடாதுன்னு சொல்லி சீசன் என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். அப்போ நம்ம தேவ சித்தம் நிறைவேறுவதற்காகத்தான் என்ன பண்ணார்? இந்த பூமிக்கு ஏசப்பா
வந்தார். தன் சொந்த குமாரனும் பார்க்காம அவருடைய ரத்தத்தை என்ன பண்ணார், இந்த பூமியில் சிந்த வைத்தார். இப்போ அவர் அந்த சிலுவையில் ரத்தம் சிந்தி கொண்டு அவர் சிலுவையில் மரித்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் 7 வார்த்தைகள் பேசுகிறார். அந்த முதலாவது வார்த்தை என்ன பேசுகிறார்ன்றதை நம்ம பார்க்கலாம். எடுங்க, லூக்கா 23:34 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அவர் என்ன பண்ணார், இயேசு என்ன பண்ணார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று தெரியாமல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் எந்த சூழ்நிலையில் இப்படி பேசுகிறாரு, யாரை குறித்து அவர் பேசுகிறாரு? தன்னை என்ன பண்ணாங்க, சிலுவையில் அறைந்த நபர்களை குறித்து அவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். இவங்களை என்ன பண்ணுங்க, நீங்கள் மன்னிச்சிடுங்கப்பா, இவங்க செய்கிறது என்னன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அவர் என்ன பண்ணாங்க, தலையில் முள்முடியை சுமத்துனாங்க, ஈட்டியால் விழாவை குத்துனாங்க, கைகளில் கால்களில் ஆணி அடித்தாங்க. அவர் என்ன பண்ணாங்க, 39 கசையடிகள் அடித்தார்கள். இதை எல்லாத்தையும் அவர் சகித்தார். தேவகுமாரனாக இருந்தும் ஏன் சகித்தார், பிதாவின் சித்தம் இந்த பூமியில் என்ன பண்ணணும், நிறைவேறணுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அவர் என்ன பண்ணார், எல்லாவற்றையும் சகித்தார். சகிக்காமல் இருக்கலாம்ல, அவர் தேவனுடைய குமாரன் தானே, எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி, நடக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன இருக்கலாம், அவர் தடுத்து இருக்கலாம். ஏன் அமைதியாக அவர் என்ன பண்ணார், இந்த காரியங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தா, பிதாவினுடைய சித்தம் நிறைவேறணுன்ற ஒரு நோக்கத்துக்காக. அவங்களுக்கு தெரியல எதுக்காக சிலுவையில் அடிக்கிறோம், ஏன் முள்முடி சுமத்துறோம், எதுக்காக அவரை காரி துப்புறோம், எதுக்காக அவர் 39 அடி அடிக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு என்ன பண்ணல, புரியல. ஆனால் ஏசப்பாவுக்கு என்ன பண்ணோம், புரியுது. இதுக்காகத்தான் நம்ம இந்த பூமிக்கு வந்தோம், அடிக்கப்படுறதுக்கு தான் நம்ம வந்தோம். நம்ம ஜாலியாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கு இந்த பூமிக்கு என்ன பண்ணல, வரலை. அதனால இவங்க செய்கிறது என்னன்னு தெரியல ஆண்டவரே, நீங்கள் என்ன பண்ணுங்க, இவங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சிலுவையில் அவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். நாம் அப்படி இருப்போமா? நம்மளை யாராவது ஒருத்தவங்க திட்டா போதும், உடனே திருப்பி திட்டுறது. அவங்க ஒரு வார்த்தை திட்டினா 4 வார்த்தை வரும். யார் முக்கியமாக யார் வாயிலேருந்து வருது, புரஜாதிகள் வாயில் கூட இல்லை, தேவனுடைய பிள்ளைகள் வாயிலேருந்து தான் வருது. என்ன பண்ண, நம்மளால் அந்த கோபத்தை அடக்க முடியல. அப்போ ஏசப்பா எவ்வளவு, அந்த ஒரு கையில் ஆணியில் அடிச்சிருக்கிறாங்களே, அப்போ அவர் எவ்வளோ வேதனையை சகிச்சிருப்பார். ஒரு சின்ன முள் குத்துனா நம்மளால் தாங்க முடியுதா? தாங்க முடியாது. ஒரு சின்ன முள் குத்துனா கூட நம்ம வலிக்குதுன்னு கத்துறோம். ஆனால் ஒரு அடி அடித்தா கூட ஐயோ வலிக்குதுன்னு சொல்லி அழுகிறோம். ஆனால் அவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் சகிக்கிறார், எல்லாத்தையும் தாங்குறார். ஏன், பிதாவினுடைய சித்தம் நம்ம மூலம் என்ன பண்ணணும், இந்த பூமியில் நிறைவேறணும். நம்மளுடைய ரத்தம் சிந்தப்பட்டால் தான் ஜனங்கள் என்ன பண்ண முடியும், காப்பாற்ற முடியும், அவங்க பாவத்திலிருந்து அவங்கள மீட்டெடுக்க முடியுன்ற ஒரு காரியத்தை, அவர் வந்ததற்கான நோக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார். அதனால் அவர் பொறுமையாக என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் சகிக்கிறார். அதனால தான் சிலுவையில் இவங்க செய்கிறது என்னன்னு தெரியாமல் செய்கிறாங்க, மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அதேமாரி யோசேப்பு கூட என்ன பண்ணார், அவருக்கு தேவன் அழைத்து தேவன் காரியங்களை சொல்லும்போது எல்லா சகோதரர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அவரை தூஷித்தாங்க. அவர் என்ன பண்ணல, ஒரு பொருட்டாக நினைக்கல. தாய் தகப்பனையும் வணங்கணும், நாங்களும் தாய் தகப்பனும் சேர்ந்து உன்னை வணங்கணுமான்னு சொல்லி என்ன பண்ணாங்க, பேசுனாங்க. அதில் ஆனாலும் அவங்கள கொண்டு போய் எங்கே போட்டாங்க, குழியில் போட்டாங்க, செத்து போட்டோன்னு. ஆனாலும் தேவன் என்ன பண்ணார், அந்த குழியிலிருந்து அவரை மீட்டெடுத்து என்ன பண்ணார், ஒரு பெரிய ராஜ்யத்தில் என்ன பண்ணார், தலைவராய் நிறுத்தினார். எதுக்காக, அவருடைய சித்தம் அவர் மூலமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே காரணத்துக்காகத்தான். எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாமே இருந்தாலும் தேவனுடைய அழைப்புன்னு ஒன்று இருக்குது, அவருடைய சித்தன்னு ஒன்று இருக்குது, அவருடைய காரியம்னு ஒன்று இருக்குது. அதை நிறைவேறணுன்னா நம்ம எல்லாத்தையும் சகித்து கொண்டு பொறுமையாக தான் இருக்கணும். தேவன் நம்மளை பார்க்கல, தேவன் நம்மளை இந்த காரியம் நடக்குது, தேவன் நம்மளை கண்டுக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாது. எந்த சூழ்நிலையும் தீமையை நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிற தேவன் யார், நம்மளுடைய தேவன் யார், தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன். நமக்கு தீமை நடக்குதுன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம், ஆனால் அது ஒரு நன்மைக்கு ஏதுவான ஒரு காரியமாக தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். யோசேப்பு இவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு குழியிலேருந்து மீட்கப்பட்டு திரும்ப ஜெயிலில் போய் அங்கே பாடுபட்டு திரும்ப அவரை ஒரு பிரச்சனையாக போய் என்ன பண்ணார், அந்த அதிகாரியோடைய மனைவியோடு கூட
எவ்வளோ பிரச்சனைகள் பாடு எல்லாத்தையும் சகித்துக்கிட்டு ஒரு ஸ்டெப்பாக அவர் போனதால தான் அவர் தேவன் எதற்காக அழைத்தாரோ அந்த நோக்கம் அவர் மூலமாக நிறைவேறிச்சு. அந்த குழியில் அவங்க போட்டதால தான், அவங்கள எடுத்து அடிமையாக விட்டுறதால தான் தேவன் என்ன பண்ணார், அவரை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்க முடிஞ்சது. அதுக்காகத்தான் ஏன் இந்த பாடு, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க தேவையில்ல. போராட்டம் தான் நம்ம வாழ்க்கையில், பிரச்சனை நடக்கணும், போராட்டம் நடக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், ஒரு ஸ்டெப்பாக ஆண்டவருக்காக கால் எடுத்து நம்மளால் வைக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் 7 வருஷம் உபத்திரவப்படுவேன், 7வது வருஷம் ஒரு ஆசீர்வாதம். இப்படி நிறைய படிகள் எனக்கு 7 வருஷம்னு 7 வருஷம் புடமிட்டு தான் 7வது வருஷத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் எனக்கு ஆண்டவர். அப்போ அந்த 7 வருஷமும் நான் என்ன பண்ணேன், பாடுகளை சகித்து கொண்டு தான் என்ன பண்ணேன், வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த பலிபீடத்தில் நிற்கிறதுனா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. புடமிட்டு நம்மளை வறுத்து, அதாவது என் ஜனமாகிய குமாரத்தியை வேறெந்த பிரகாரமாய் நடத்துவேன்னு கேட்குறாரு ஆண்டவர். நம்மளை புடமிட்டு தான் ஆண்டவர் பரிசோதிப்பார். புடமிட்டு தான் நம்மளை என்ன பண்ணுவார், பொன்னாக